வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டியது பன்னீர் ரோஜா. ஒரு 2 ரோஜா இருந்தாலும் அதை நன்றாக நீரில் போட்டு அதை கொதிக்க வைத்து, அந்த கொதிக்கும் பொழுது அந்த நாட்டு சர்க்கரை அப்படிங்கிறது கொஞ்சம் போட்டு நீங்க கொதிக்க வைக்கணும். அந்த பன்னீர் ரோஜாவோடு இந்த நாட்டு சர்க்கரையும் சேர்ந்து கொதித்து நீங்க இறக்கி மூடி வச்சுங்க. அதுக்கப்புறமா அது ஆறினவுடனே அந்த பன்னீர் ரோஜாவெல்லாம் எடுத்துட்டு அதை வடிகட்டி அந்த நீர் 1 டம்ளர் நீங்க வச்சுக்கோங்க. வெள்ளி டம்ளர் இருந்தா வெள்ளி டம்ளர் பயன்படுத்துங்க. வெள்ளி டம்ளர் இல்லை அப்படின்னா கண்ணாடி டம்ளர் பயன்படுத்துங்க, அல்லது காப்பர் பித்தளை இருந்தா கூட நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்ப அது முழுவதும் இந்த பன்னீர் ரோஜா அந்த நாட்டு சர்க்கரை கலந்த அந்த நீரை நீங்க ஊற்றி வச்சுட்டு, அடுத்து ஏலக்காயை நசுக்கி அதுல நீங்க போட்டுங்க. பச்சை கற்பூரத்தையும் தூள் செய்து அதுல நீங்க போட்டுங்க. அதுல போட்டுட்டு அதன் மேல் ஒரு ரோஸ் வைக்கணும். அதாவது பன்னீர் ரோஜா ஒண்ணு முழுமையாக அதுக்கு மேல நீங்க வச்சு இதை உங்க பூஜை அறையில் வெள்ளிக்கிழமை பூஜையை நீங்க செய்து கொள்ளுங்கள். அது உங்க பூஜை அறையிலே இருக்கலாம், அடுத்த வாரம் வரைக்கும் கூட இருக்கலாம், தவறு ஏதும் கிடையாது. மிக மிக நன்றாக வேலை செய்யும். இதெல்லாம் வெள்ளிக்கிழமை நீங்க செய்ய வேண்டிய சில விதமான பூஜைகள். இதுல ஒண்ணே ஒண்ணு நீங்க செஞ்சாலும் சரி, உங்களுக்கு எது செய்ய முடியுமோ அதை செய்தாலும் சரி, ஆனால் மங்களகரமாக மாற்றக்கூடும் உங்கள் வாழ்வாதாரங்கள் கண்டிப்பாக இதனை செய்யும் பொழுது